நம்மள எல்லாமே செல்ஃபிஷா தான் இருக்கு. நம்ம எப்ப வந்து அடுத்தவங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறோமோ அப்பதான் எல்லாமே நடக்கும். The moment I decided I'm going to dedicate my life, everything started falling. After 12th standard, I got a job. அப்படியே லைஃப் போயிட்டே இருந்ததுங்க. ஸோ எதுக்கு நான் அதை ஷேர் பண்ணேன்னா, ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன், ஒரு ஹெச்ஓடி ஒரு விஷயம் சொல்றோம்னா அது மனசுல ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃபே மாறிடும். நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது, இதெல்லாம் அப்படியே அடைஞ்சிட்டு. நான் பேசும்போது நம்மளே ஏதாவது திங்க் பண்ணிக்கணும், பார்த்து தள்ளி போடணும், நமக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு. when you give attention to your kind words, இன்னைக்கு வந்து எல்லாரும் செல்ஃபிஷாக தான் இருக்காங்க. யாருமே வந்து இப்படிலாம் கோட் சூட்லாம் போட்டு வந்து பேசுறது இல்லை. பேசும்போது ஏத்துங்க தயவுசெய்து. எதுக்கு சொல்றேன்னா, உங்க மேல அக்கறை இருக்கிறவங்க மேல அவங்க மேல அக்கறை காட்டும் போது அதை நீங்க ஏத்துக்கிட்டாதான் அடுத்த லெவல் நீங்க போக முடியும். புரியுதுங்களா? உங்க மேல அக்கறை இருக்கிறனால தான் நான் காலையில எழுந்து வந்தேன். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடுறேன். Okay, let us get back to the rules and regulations of life, which is very very vital. நீங்க வந்து இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்களே உங்களோட ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல் ஃபார் திஸ் குரூப், யாரும் தூங்கிடாதீங்க தயவுசெய்து, சரிங்களா? ஓகே, I started writing down my rules and regulations. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு 7 ரூல்ஸை செட் பண்ணேன். Foremost, I wanted to be ahead of others. எல்லாருக்கும் முன்னாடி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். So I started rising up early. To be ahead of others, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி இருக்கணும்ல. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நான் போய் எழுந்துப்பேன். That is my first rule of life, to get up, rise up early. நீங்களாம் சீக்கிரமா காலேஜ் வந்துடுறீங்க. எல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறீங்களா? Good. காலேஜ் டைம்ல. மற்ற நாள்ல நம்மள எழுந்துக்கிறது. Any guess? நான் எத்தனை மணிக்கு எழுந்து பண்ணேன்? ஓகே, என்னோட ரொம்ப ஒரு நல்ல நான் இன்ஸ்பிரேஷனா பார்க்குற ஒரு நபர் சொல்லுவாரு, 3 மணிக்கு எழுந்துக்கிறவங்களாம் ஞானி. எல்லாரும் பதிவிச்சிருக்கோம்ல அந்த வார்த்தைகள். 5 மணிக்கு எழுந்துக்கிறோம் அறிவாளிகள், 6 மணிக்கு எழுதுகிறோம் விஞ்ஞானிகள், 7 மணிக்கு எழுந்துக்கலாம் எரும மாடுகள். நான் நிறைய எரும மாடுகள் தான் நான் பார்த்துருக்கேன், பட் இங்க நிறைய விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கீங்க. ஏன்னா 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. See, my rising up time is 3:15 sharp. 3:15 மணிக்கு நான் எழுந்துக்கிறேங்க every day. I go back to bed at 10 o'clock. That is the first thing. You know, I get more time to think, to talk, to learn. உங்களோட நிறைய டைம் எனக்கு கிடைக்கிறது. I spend those precious hours. எங்க நம்ம தான் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம்னு, அந்த மாதிரி ஒரு டைப்ல நீங்க எழுந்துக்கிட்டீங்கன்னா நீங்க மட்டும் ஒர்க் பண்ண மாட்டீங்க, உங்களோட சேர்ந்து நிறைய எனர்ஜிஸ் ஒர்க் பண்ணுவீங்க. நைட் 12 மணிக்கு போனீங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களோட சுத்தி இருக்கும். என்ன சொல்லுவோம் நம்ம? பக்கத்துலயே உட்கார்ந்து காமிக்கிறவங்க இல்லைங்க, உண்மை. நைட் 12 மணிக்கு நீங்க மொட்டை மாடி போனா நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். காலையில எழுந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். டிவைன் பிரசன்ஸ், you can feel the divine presence. Okay, so I started getting up early. சீக்கிரமா எழுந்துக்கிறதுனால நம்ம வந்து டயர்ட் ஆயிடுவோம். எழுந்துட்டா தூக்கம் தான் வரும் கண்டிப்பா. அப்ப உங்களை ஆக்கியபை பண்ண வைக்கணும். காலையில எழுந்துக்கிட்டு வாக் பண்ணணும். நம்மள நிறைய பேர்லாம் நடக்கிறதே கிடையாது. யாருக்காவது வேர்த்து கொட்டுது? இருக்காது, சான்ஸே இல்லை. வேர்த்துலாம் எது கொட்டோம் நாங்களாம்? ஆமா, வேர்த்து கொட்டினாதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத ஃபேட்ஸ் நம்ம. நீங்களாம் நல்ல ஒல்லியா தான் இருக்கீங்க, யாரும் முந்தா இல்லை, எக்ஸப்ட் 1 or 2. பட் நிறைய பேர் இன்னைக்கு பிரச்சனையை வந்து நடக்கிறதே கிடையாது, அவங்க வேர்த்தை கொட்டுறது இல்லை. கொட்டுங்க, வேர்த்து கொட்டட்டும், என்ன ஆயிட போகுது? இல்ல, அது வேணும். வேர்வைங்கிறது பார்க்கறதே கிடையாது. காலைல எழுந்து நடப்பேங்க, 1 மணி நேரம் நடப்பேன். அதுக்கப்புறம் மெடிடேஷன், அது நான் அப்படியே ரெகுலரா ஆகும். This is the first principle. You can register yourself. If you're waking up at 5 o'clock, please half an hour before. ஜெயிக்கணும்னா அப்படி பண்ணுங்க. See, ரெண்டு ஆப்ஷன் தான். If you want to be a winner, you have to do extraordinary things. By doing ordinary things, you'll be ordinary people. 5 மணிக்கு என்னோட டைம்னா நான் 4 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. போராடணும். நம்மளால ஈஸியா அவ்வளவுலாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. எதுக்கு எழுந்து என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கேன், என்னதான் சாதிக்க போறோம் வாழ்க்கையில, என்னதான் பண்ண போறோம்? கொஸ்டின்ஸ் இப்படிதான் வரும். கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுல எண்ணம் வந்தாக்க கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம், 5 மணிக்கு எழுந்திருக்கீங்களா 10 நிமிஷம் பிராக்டிஸ். நாளைக்கே போய் நான் 3 மணிக்கு எழுந்திட்டு சாதிக்க முடியாது. சத்தியமா அப்புறம் வந்து இங்க தூங்குவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பழகிப்பீங்க. So this is one principle throughout your life. It's going to make you all win. இது காலையில் எழுந்துக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க எங்க போகணும்னா, நாளைக்கு இதை முடிச்சுட்டு இன்டர்வியூ போறீங்க, 10 மணிக்கு இன்டர்வியூ நம்ம 10:15 மணிக்கு தான் போவோம். பறக்க அப்படியே ஓடிப்போம். 10 மணிக்கு இன்டர்வியூ 9:30 போயிடணும். Be punctual. உங்களால பஞ்சுவல் இல்ல முன்னாடி இருக்காதீங்க, தேவையில்லை. நீங்களாம்
Be punctual. Discipline is very important. அதான் தேவையில்லை. நம்ம எதுக்கு பஞ்சுவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் ஒரு பிரின்சிபல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்டெப் ஆகும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அண்ட் I believe in this very personally. Second, I experienced. நம்மள நிறைய பேர் வந்து இந்த கடவுள் நம்பிக்கைலாம் வச்சுக்கிறது இல்லை. தன்னம்பிக்கை இருக்கும்போது எதுப்பா கடவுள் நம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையா? ஆனா என்னோட செகண்ட் பிரின்சிபலே பி டிவைன். நீங்க எந்த மதத்தினரானாலும் இருங்க, நீங்க யாரானாலும் இருங்க, பி டிவைன். ரெண்டு ஆப்ஷன். ஒன்று உங்க எனர்ஜியில நீங்க இருக்கலாம், இல்லை இன்னொன்று கடவுள் எனர்ஜியில இருக்கலாம். புரியுதுங்களா? கடவுளோட எனர்ஜியில இருக்கிறவங்க ரொம்ப 100% சக்சஸ்ஃபுல். உங்க எனர்ஜியில இருக்குன்னு அப்படிதான் இருக்கு. உங்க எனர்ஜி என்னோட தனிப்பட்ட முறையில் எனர்ஜி. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு பி டிவைன் தான் நம்மளோட இன்னைக்கு பெரிய சேலஞ்ச். ஏன்னா we are living in a negative world. இது என்ன காரணம்? கலிகாலம். சத்தியமா சொல்ற, நம்ம மனசுல பக்திங்கிறது 1% வந்தாலே பெருமை. பக்திலாம் யாருக்கும் இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்போம். கடவுள் யாரோ அப்பா சொல்றாங்க நம்ம போறோம் அப்படின்னு உணரணும். எவ்வளவு பேர் வந்து நம்மளால கடவுள் அருளை உணர முடியுது? முடியாது. ஏன்னா நம்மளால அது பக்கமே போறது இல்லை. எனக்கு தேவையே இல்லை. I'm living my life. Divine energy is something extraordinary. அந்த எனர்ஜியை மனசுல கொண்டு வந்துட்டீங்கன்னா you will feel like you are the king of this world. I always say, with divine energy I feel king of this world. Without divine energy I'm nothing in this world. இல்ல யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா கடவுள் எனர்ஜில? பெருமையா சொல்லுமா? கடவுள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நமக்குலாம் நம்பிக்கையே இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? நம்ம கோயிலுக்கு போனாதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நம்ம வழிபாடு முறைகள் இருக்கு. வழிபாடு முறைகள்லாம் சத்தியமா மறந்துட்டீங்க. காலையில எழுந்தீங்கன்னா அந்த சாமியார் மாதிரி ஏதாவது இருக்கும், அது பக்கம் போறது இல்லை. அது பேர் நம்மளுக்கு சமங்கள் அப்படின்னு தான் வரும். நீங்க மாறணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வரணும்னா கடவுள் எனர்ஜி கண்டிப்பா வேணும். இன்னைக்கு டிவைன் எனர்ஜி உங்களுக்கு, எனக்கு வந்து கடவுள் நேரம் வந்து எனக்கு கார் கொடுக்கணும், இல்ல நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிலாம் நீங்க வேண்டினா கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. டிவைன் எனர்ஜி எதுக்கு வேணும்னா உங்களுக்குள்ள தீய எண்ணங்களை கொண்டு வராம இருக்க தடுக்கிறதுக்கு வேணும். 99% எல்லாரும் மனசுலயும் தீய எண்ணங்கள் தான் இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு. அதுதான் உங்களை புஷ் பண்ணுது எல்லா விஷயத்தையும். நம்மளை டு தி எக்ஸ்ட்ரீம். இன்னைக்கு வந்து சின்னதா ஒரு சின்ன இன்சிடென்ட், ஸ்கூல் லெவல்ல சொல்றோம், 6வது ஸ்டூடெண்ட் சொல்றோம், சின்னதா டீச்சர் அரைஞ்சிட்டாங்கன்னா போய் தற்கொலை பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது உங்களால எந்த சிச்சுவேஷனாலும் ஃபேஸ் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இல்லையே இருந்தா தானே ஜெயிக்கிறது. என்னமா? ஏன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் நீங்க கடவுள் நம்பிக்கை கொண்டு வரணும். நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சானா நீங்க கடவுள் நம்பிக்கை கொண்டு வரணும் மனசுல. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கு? கை தூக்கலாம். அப்ப கூட உடைக்க முடியாது. நான் கடவுளை யாரு அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, வெயிட், நோ ப்ராப்ளம். அவங்க தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற தன்னம்பிக்கை அப்ரிஷியேட். இப்ப என்னன்னா, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எதனால அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். தயவு செய்து அதை உங்க மனசுக்குள்ள கொஞ்சம், நீங்க ஹிந்துவா இருந்தா வேலை கேட்குங்க, சாமி பூஜை பண்ணுங்க. முஸ்லீமா இருந்தா குரான் படிங்க, கிறிஸ்டினா இருந்தா பைபிள் படிங்க. நல்ல விஷயங்கள் இருக்கு, தயவு செய்து அதை படிங்க, பாருங்க. புரியுதுங்களா? கடவுள் நம்பிக்கைய மனசுல ஏற்படுத்திக்கங்க. நம்ம அப்பா கட்டாயப்படுத்தி ஈர்த்துட்டு போனாதான் கோவிலுக்கு போவோம். ஐ எம் பிளஸ்ட் வித் 2 daughters. என்னோட 2 பொண்ணு. 2 பொண்ணுக்கும் நான் எதுவுமே சொல்லி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நம்ம as a father நான் சொல்றேன், நான் எதை அட்வைஸ் பண்ணாலும் காது பொத்திக்கிட்டாங்க. யாருக்கு உங்க அட்வைஸ் நான் நீங்க வச்சுங்க. யூ ஹேவ் டு லிவ். நம்ம வாழ்ந்து காட்டினாதான் அவங்க அதை பாக்குறாங்க. நான் காலையில எழுந்து சாமி பூஜை பண்ணா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, கண்டிப்பாக நீங்க அப்படி உங்க வீட்டுல அம்மா அப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க, நீங்க வாழ்ந்து அவங்கள பார்த்து அவங்க மாறும். புரியுதா? ஸோ தயவுசெய்து ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு see நிறைய பேர் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இருந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இது கண்டிப்பா இதெல்லாம் தாங்க ஒரு தீய சக்தி நம்மள்ட்ட வரவிடாது. ஸோ கடவுள் நம்பிக்கை எதுக்கு வேணும்னா, தீய சக்தி நம்மளுக்குள்ள வரவிடாம இருக்கதான் கடவுள் நம்பிக்கை வேணும். ஓகேங்களா? தேர்ட், 2 தானே சொல்லியிருக்கேன், 7 இருக்கு. போர் அடிச்சா சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன். எனக்கு நிறைய மீட்டிங். Third principle of my life, third rules of my life is to be 100%. Be 100%. Be 100% என்ன? Everything. Be 100%. நீங்க இங்க இருந்தீங்கன்னா be 100%.
மற்ற விஷயங்கள்லாம் தூக்கி வெளில போட்டுருங்க, அங்க போய் பார்த்துக்கலாம். வீட்டை பத்தி நினைக்கிறதோ இல்லை லஞ்சுக்கு என்ன இன்னைக்கு, அதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது பல விஷயங்கள் மனசுல வந்து பதியும். அப்போ வந்து நல்ல விஷயங்கள் நம்ம ஏத்துக்க முடியாம போயிடுறது. பி 100%. நம்மள யாராவது 100% இருப்போமா? எதுலயும் 100% இல்ல. கோவிலுக்கு போனா சாட்டிங் பண்றது, மற்ற இடத்துக்கு எங்க போனாலும் சினிமால மட்டும் தான் 100% இருக்கீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. படம் பார்க்கும் போது மட்டும் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்ல, மொபைல் கிளிக் கொடுப்பா, படத்தை மட்டும் தான். ஆல்வேஸ் சே திஸ், the mass media, I belong to சினிமா துறையை சேர்ந்த நான் பெருமையா சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப பெரிய மெடிடேஷன் எங்க நடக்குதுன்னா சினிமா துறையில தான் நடக்குது. என்னன்னா நம்ம தியேட்டருக்கு போகும்போது எல்லாம் இருட்டா இருக்கும், ஃபோக்கஸ், ஸ்ட்ரைட் ஃபோக்கஸ், திரையில என்ன நடக்குதோ அதான் மனசுல பதியுது. இட்ஸ் a meditation. சோ நான் சொல்றது எல்லாரும் என்னோட ப்ரொடியூசர்லாம் பார்க்கணும்னு சொல்றேன், நீங்க ஒண்ணு சிரிக்க படம் எடுங்க, இல்ல சிந்திக்க படம் எடுங்க, கெடுக்க படம் எடுக்காதீங்க. 99 படம் கெடுக்க தான் படம் எடுக்கிறானுங்க. சத்தியமா சொல்றேன். சிரிக்கலாம் சிந்திக்கலாம் படத்தை பார்த்து, அது கெட்டு போறது படத்தினால. ஏன்னா அங்க இருக்கிறது அப்படியே மனசுல பதியுது. அவன் அங்க ஐ லவ் யூ சொல்லிட்டு நம்ம யாரையும் பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும் இல்ல? யாராவது ஐ லவ் யூ சொல்லாதவங்க யாராவது கை தூக்குங்க. See, I'm going to come to that, friends. நான் வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னன்னா நான் சொல்ற இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் அப்புறம் இன்னைக்கு பெரிய சேலஞ்ச், பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்றது இந்த காலேஜ் லெவல்ல இல்ல ஸ்கூல் லெவல்ல 6வது ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லயே ஆரம்பிச்சிருது. என்ன? லவ், காதல் என்கிற 4 வார்த்தையா 3 வார்த்தை, தமிழ்ல 3 வார்த்தை, இங்கிலீஷ்ல 4 வார்த்தை. லவ்னா என்ன அர்த்தம்னே தெரியாம எல்லாம் உழுந்துடுறீங்க. சாரி, உழுந்துடுறோம். See, there is no definition of love. Friends, please understand. அது வந்து நம்ம வந்து தப்பாவே பார்க்கிறோம். ஒரு அப்பாக்கு தன் மகன் மேல லவ் இருக்கலாம், ஒரு பிரதருக்கு தன்னோட சிஸ்டர் மேல லவ் இருக்கலாம். லவ்னா தப்பான வார்த்தை யார் சொன்னாங்க? நம்ம தப்பா உருவாக்கி இருக்கோம். நம்ம லவ்னா, நான் காலையில நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், நம்மளோடது எதுவுமே இல்ல. ஆனா இந்த விஷயம் வரும்போது மட்டும் நம்ம தான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நினைச்சு பேரண்ட்ஸ்ல முட்டாளாக்கிட்டோம். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களோட வாழ்க்கையோட லட்சியமே வந்து உங்க அப்பா அம்மா முன்னாடி உங்க அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளோட இருங்க. சத்தியமா சொல்றேன். இது வந்து நான் உங்களுக்கு கேட்சிக்காக சொல்லுங்க, யாரெல்லாம் அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கலையோ சத்தியமா அவங்க வாழ்க்கையில உருப்படவே மாட்டாங்க. உருப்படாத சரித்திரமே கிடையாது. உண்மை. நான் உண்மையா சொல்றேங்க, எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ப்ளீஸ், என்ன ஆகுதுன்னா இப்ப 99% வந்து படிக்கும் போதே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க, எனக்கு இவன் தான் எனக்கா பிறந்திருக்கான், எனக்கா. சத்தியமா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. உயிரை கொடுக்கலாம் முடியாது, யாராலும் இது கூட கொடுக்க முடியாது. யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்கறது. ஏன்னா செல்ஃபிஷ். எனக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து ப்ரௌடா நான் சொல்றேன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காப்பா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றது பெருமையா இருக்கு. அவர் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு யாராவது பொண்ணு சொன்னா நீ தான் தப்பானவன் முடிவு பண்ணிடுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட் இருக்கலாங்க. யுவர் அசைட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்கூல்ல படிக்கிற என்னோட க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லாயரா இருக்கான், இன்னைக்கு ஒருத்தன் எனக்கு எங்க போனாலும் அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கானுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிடுறோம். லவ்ங்கிற ஒரே ஒரு அது சரிதான், சத்தியமா சொல்றேன். அதை நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னு உங்களுக்குலாம் ஒரு இன்ஃபாக்சுவேஷனா இருக்கலாம், ஒரு சந்தோஷமா இருக்கலாம், புரியுதுங்களா? அது வந்து ஒரு கெடுதல் அப்படின்னு எண்ணம் எப்ப உங்க மனசுல தோன்றதோ எல்லாருக்கும் இருக்கும். நம்ம சும்மா ஒரு நாள் உசுப்பே சொல்றோம், அப்பா பாரு பாரு நீ தனியா இருக்கு, நீ வேஸ்ட், எதுக்கு லாய்க்கலா இருக்கு சொல்றதா இல்லையா? சத்தியமா சொல்றேன். நீங்களாம் வந்து நம்மளாம் இன்ட்ரெஸ்டிங்கா நினைக்கிற ஒரே விஷயம் இதுதான், லவ் மட்டும் தான் லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு. லவ்ங்கிறது இருக்கணும், நம்ம வந்து எல்லாரையும் லவ் பண்ணணும், புரியுதுங்களா? ஆனா ஒருத்தரோட ஃபிக்ஸ் ஆயிட்டோம்னா அவ்வளவுதான் காலி. நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நீங்க பண்ணவும் முடியாது, பண்ணவும் தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நான் லவ்னு சொல்லி எல்லாம் வாழ்ந்தவங்க எல்லாம் நீங்க ஃபெயிலியர் தான். ஃபர்ஸ்ட் இயரே இந்த லவ் லைஃப் எப்படின்னா, நீங்க going to celebrate my 15th year of wedding anniversary. 15th year coming 10. ஒவ்வொரு வருஷமும் ஒரு நூல். Every year I get married. இப்ப திரும்ப இந்த 10th மார்ச் தான் திரும்ப I'm getting married to the same girl. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த நூலை வந்து bond of commitment வந்து டைப் பண்ணிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து சின்ன மெல்லிசா இருக்கும், டமால்ல இருந்துரும். அடுத்த வருஷம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு நிறைய டைவர்ஸ் ஆகுங்க. ரொம்ப இதனால தான் டைவர்ஸ் ஆகுது. ஃபெயிலியர்
இல்ல நம்மலாம் ஃபெயிலியர்ஸ்க்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபெயிலியர்க்கா நம்ம ஆரம்பமே ஃபெயிலியர்னா வாழ்க்கையோட ஆரம்பமே கல்யாணம் தான். கல்யாணமே ஃபெயிலியரா முடிஞ்சாக்க வாழ்க்கையில எதுவுமே சாதிக்காது. சோ அது ராங் டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கீங்க. நீங்க புரியாம ஏதோ இன்ஃபாக்சுவேஷன், சத்தியமா சொல்றேன், எனக்கு நிறைய இன்ஃபாக்சுவேஷன்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. பட் என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. எனக்கு அதெல்லாம் தெரியல, சொல்லலாம் அதுல தேவைப்படல. எனக்கு ஜெயிக்கணும் அப்படிதான் தெரியுது. நான் அது மட்டும் கண்ணோட்டமா போயிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? நான் எனக்கு டெஃபினட்டா நான் சொல்றேன், எனக்கு பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. ஏன்னா எனக்கு பேரண்ட்ஸ் இல்ல, அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அம்மாவில போய் பொண்ணுலாம் பார்த்து எதுவும் பண்ண முடியல, தனியா இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து 18 இயர்ஸ் வித்யா வாசன், அவங்க வந்து ஜேஆர்டில ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்களோட என்னோட ஒய்ஃபோட அப்பா இறந்துட்டாங்க. ஸோ நான் அவங்க வீட்டில் போய் பேசினேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க வீட்டில் போய் பேசினேன். அவங்க அம்மாவோட சம்பளத்தோட என்னோட அம்மா சம்பளத்தோட 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணி தான் கல்யாணம் நடத்தினாங்க. புரியுதுங்களா? எதுக்கு சொல்றேன்னா, நான் உங்களை அட்வைஸ் பண்றதுக்கு நான் தகுதியா இருக்கணும். இன்னைக்கு இந்த இழுத்துட்டு ஓடுறாங்க, வீட்டுக்கு தெரியாம ஓடுறாங்க, அது பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னா, இதெல்லாம் ஆரம்பம் உங்களுக்குள்ள மனசுல பதிய வைக்கிறது யாருன்னா சினிமா துறை, மீடியா. தயவு செய்து இந்த மாதிரி ஏதாவது படம் வந்தா ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்க்காதீங்க, லாஸ்ட் ரோல உட்காருங்க. எஃபெக்ட் கொஞ்சம் லேட்டா வரும். சரிங்களா? சரி, ஓகே. பி 100%. உங்களால படிக்க மட்டும்தான் இங்க அனுப்பிச்சிருக்காங்க, அது மட்டும் பண்ணுங்க. உங்களோட எய்மே வந்து கத்துக்கணும். நான் வெளியே போனா எப்படி நான் ஃபேஸ் பண்ண முடியணும், எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும், கத்துக்குங்க. பி டிசிப்ளின். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சா தப்பு கிடையாது, கத்துக்குங்க. உங்களோட கண்ட்ரோலா வச்சுங்க. உங்களால கண்ட்ரோலா வச்சுக்க முடியல, நல்ல ரூல்ஸ் ரெகுலேஷனா எதுவுமே பண்ண முடியாது உங்களால. இதுல கட்டுப்படுங்க. உங்களால மனசை கண்ட்ரோல் பண்ண வைங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்றது செல்ஃப் கண்ட்ரோலுக்காக தான், உங்களை அடிமைப்படுத்துறதுக்காக இல்ல. வெளியில ஒரு பேய் உலகம் காத்துட்டு இருக்கு. வெளியில நீங்க கண்ட்ரோலா இல்லைன்னா உங்களை செதச்சி சின்னபின்னம் ஆகிடுவாங்க. வெளியில காலை எடுத்து வச்சோன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் வேர்ல்ட் காத்துட்டு இருக்கு. இங்க நீங்க செல்ஃப் டிசிப்ளின் நீங்க கத்துக்கல, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியலனா சத்தியமா உங்களால ஜெயிக்க முடியாதுங்க. நீங்க கத்துக்கணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காலேஜ்ல ஏதாவது சொன்னாங்க நல்லது. ஏன்னா இந்த அலுமினி, இந்த ஸ்கூல், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்க ஹைலி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா காரணம் இங்க படிக்கும்போது அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்மள யாருங்க இவங்க அடிமைப்படுத்துறதுக்கு? நம்ம ஏங்க இவங்க கேட்ச் கேட்கணும்? சத்தியமா நீங்க விட்டுட்டாங்க போறீங்க. புரியுதுங்களா? இது நான் எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் இவங்க எல்லாம் யாருங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணுது? நம்ம இண்டிவிஜுவலா இல்ல, நம்மள கட்டுப்பட்டு ஆகணும். இல்ல தனியா போய் படிச்சுக்கீங்க உங்களோட. See, I'm not for the rules and regulation which compresses, which depresses. சில விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த 100% focus is very very vital. அதை வந்து நீங்க தயவு செய்து பண்ணுங்க, பண்ண பழகிக்கீங்க. முதல்ல 10% வரும், 20, அதுபடி ஒவ்வொரு ஸ்டெப்பா போகலாம். For everyone. உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு ரொம்ப மிஸ் ஆகுறது என்னன்னா, நம்மலாம் நிறைய பணம் இருக்குங்க, பணம் இல்லாம இல்ல. ஆனா மிஸ் ஆகுறது என்ன? யாரெல்லாம் ஹெல்த்தியா இருக்கீங்க கை தூக்குங்க. மாத்திரையே போட்டுக்காத ஒரு ஆள் எனக்கு கை தூக்குங்க. எந்த மாத்திரையும் தெரியும் போட்டதே இல்லை. வெரி குட். ஆரஞ்ச் ஷர்ட் நீங்க தான். ஆமா, நிஜமாவே ஹெல்த்தியா தான் இருக்காங்க. வெரி குட். மாத்திரை. Okay, the most challenging thing in today's world is to be healthy. Everything is corrupted except our canteen food. வெளியில போய் சாப்பிடுறது எல்லாம் ஜங்க் ஃபுட் தான், எல்லாம் corrupted. யாருமே ஹெல்தியா இல்ல. நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஹெல்தியா இருக்கணும். இருக்கணுமா வேண்டாமா? நம்ம பெரிய சக்சஸ் அடைய போறோம், நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடுது. நம்ம ஹெல்த் சரியா இல்லைன்னா காலி. புரியுதுங்களா? ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு பேர் கொடுக்குறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ரொம்ப கம்மி. எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா, நம்ம ஹெல்தியா சாப்பிடணும். என்ன ஹெல்தியா சாப்பாடு கிடைச்சதானே சாப்பிடுறது. இப்பெல்லாம் தெரியாதுங்க. See, this is the time to be focused in your health. இப்போ நீங்க ஹெல்த் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க வெளியில வந்துட்டீங்க, அதுக்கு டைம் கிடைக்காது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஓடணும் ஓடணும் ஓடணும். இப்போ உங்களுக்கு எடுத்துக்கிற எனர்ஜி, பாய்ஸ் I'm telling you all, தயவு செய்து ஹெல்த் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஹெல்த் இப்போ பாடி பில்ட் பண்ணி இப்போ நீங்க நல்ல ஸ்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் லாங் அந்த எனர்ஜி. This is a foundation. இப்போ வந்து நம்ம அதை ஃபோக்கஸே பண்ணலனா, நாளைக்கு நீங்க வேணுங்கிற போது உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வரும்போது you get sick, that's the biggest punishment you are giving to your children. அது இப்பதான் நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த செதைச்சிக்கிறது இப்பதான் இப்ப நடக்கிறது தான். புரியுதுங்களா? ஆனா அது நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, if you are healthy, you are always success. ஹெல்த் உங்க கையில தான் இருக்கு.
நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உணர்வு. அதனால நல்லதே சாப்பிடுங்க. நல்லது சாப்பிட்டா நல்லது தான் நடக்கும். கண்டிப்பா கெடுதல் நடக்காது. நம்ம என்ன சாப்பிட்றது 99% கெடுதலாக தான் சாப்பிடுவோம். டு பி ஹெல்தி ஃபார் மீ, ஐ எம் லக்கி. நான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கலனாலும் கொஞ்சம் ஓடி ஆடி அப்படியே ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அப்படி இப்படிலாம் இருந்து கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல நிறையா இருந்தது. இந்த நிறைய ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கேப்டன், நிறைய விஷயங்கள் நான் ஸ்கூல்ல வின் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்போர்ட்ஸ் கனெக்டிவிட்டிங்கிறது ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் இருக்கணும். இல்ல ஏன்னா நம்ம எடுத்துக்கல, நம்ம உருவாக்கிக்கலாம். பேட்மிண்டன் விளையாடலாம். சரி, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மள தான் உருவாக்கிக்கிறோம், இல்லைன்னு நம்ம தான் சொல்றோம். யூ கேன் காலைல எழுந்து ஓடலாம். எனிதிங் யூ கேன் டு. சார் இந்த ஸ்போர்ட்ஸ் கனெக்டிவிட்டி லைஃப் லாங் இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க. ஏதாவது ஸ்போர்ட்ஸ்னா வந்து கிரிக்கெட், வாலிபால் அதெல்லாம் இல்லை, நடக்கிறது கூட ஸ்போர்ட்ஸ் தான். புரியுதுங்களா? இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே வேண்டாங்க, ஸ்போர்ட்ஸ் மட்டும் போதும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து உங்க உடல் நல்லா இருந்தாக்க நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலேஜ் விட்டு போகும்போது ஆக்டிவா இருக்கீங்களா? நீ என்ன படிச்சிருக்கலாம் யாரும் கேட்கறது இல்லை. ஆர் யூ ஆக்டிவ், ஆர் யூ ஃபிளெக்சிபிள், ஆர் யூ ஹெல்தி? இந்த 3 கொஸ்டின் தான் உங்களுக்கு இன்டர்வியூல கேட்க போறாங்க. நீ படிச்சதுன்னா அப்புறம் என்ன படிச்சுட்டு வந்து இங்க சோர்வா உட்காந்தா யூஸ் இல்லை எனக்கு. புரியுதுங்களா? ஸோ பி ஹெல்தி. டு பி ஹெல்தி யூ ஹேவ் டு செலக்ட் சம் ஸ்போர்ட்ஸ். நான் இன்னைக்கும் விளையாடுறேன், எல்லா கேம்ஸ் விளையாடுறேன். புரியுதுங்களா? ஏன்னா எங்களுக்குலாம் நல்ல பிளஸ்டுங்க. நான் கிராமத்தில் விளையாடுறதுனால அந்த வீட்டுக்கு வெளியிலேயே நாங்களாம் விளையாடுவோம். பம்பரம் விடுவோம், காத்தாடிடுவோம், லெட்டுலஸ்க்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். காவிரியில தாங்க குதிச்சு நீச்சல்லாம் நான் காவிரியில் ஆல் கேன் லேர்ன் ஸ்விம்மிங். நிறைய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான திங் தெரியுமா ஸ்விம்மிங்? எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் அது மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மி. அவங்களாம் போய் மட்டை எடுத்தா பேட் எடுத்து போய் விளையாட ஆரம்பிச்சுவாங்க. நம்மளால பண்ண முடியும். அதனால நீங்க you can get connected to the sports. Nothing wrong. Don't be shy to be connected to sports. ஸ்விம் பண்ணுங்க, பேட்மிண்டன் விளையாடுங்க, ஏதாவது பண்ணுங்க. see எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகும்போது தான் உங்களால இந்த ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும். விளையாடும் போது, நடக்கும் போது ஒரு ஹீட் உணர்வீங்க. அந்த உணர்வு தாங்க உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். அந்த உணர்வே நம்மளுக்குள்ள வெளியில ஹீட்டா இருந்தாலும் உள்ள ஹீட்டா இருக்கும். அந்த எனர்ஜி வரணும். அது வரதே இல்லை மேக்ஸிமம் பீப்புளுக்கு. அது உணருங்க. ஒரு தரம் ஹீட் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை எங்கேயோ கொண்டு போகும். ஸோ கெட் கனெக்டட் டு த ஸ்போர்ட்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்த காலைல எழுந்துக்கிறதுலேருந்து நீங்க நடக்கிறதுலேருந்து எங்கேயாவது போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போங்க. புரியுதுங்களா? உங்களோட கேலிபர், உங்களோட எனர்ஜியை நீங்க தான் இன்க்ரீஸ் பண்றீங்க. நம்மளோட லிமிடேஷன் இப்படியே நம்மளால ஸ்ட்ரிங்க் பண்ணிக்கிறோம். நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. முடியாதுன்னு நினைச்சிருந்தா மாரியப்பன் பாரா ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்க முடியாது. முடியும் நினைச்சா கால் இல்லைனாலும் நான் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காப்ல, எவ்வளவு பெருமை பாரா ஒலிம்பிக்ஸ்ல. ஆனாலும் முடியும் நினைச்சாப்ல. இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. நம்மளால எல்லாம் இருந்தும் எதுவுமே முடியலையே நம்மளால. ஏன்னா எல்லாம் நம்மளே ரெஸ்ட்ரிக்ஷன். இதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்ட்டு. சோ முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. முடியும் நினைச்சா சத்தியமா ஜெயிக்கலாம். ஓகே, நான் எத்தனை பிரின்சிபல் சொல்லிட்டேன் எனக்கு இங்க மாத்துட்டேன். 3 நாளா சீக்கிரம் முடிச்சுட்டு போப்பா அப்படிங்கிறீங்க. ஓகே, குட். This is 4th or 5th, I don't know, but I'm going to share. Okay. We have to be thankful. Be thankful and be proud to give back to the society. எல்லாமே நம்ம இங்க இருந்து எடுத்துக்கிறோம். Be thankful to your parents. Be thankful. நன்றி உணர்வோடு இல்லாம இருக்கிறதா இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்கள். உங்களெல்லாம் வளர்த்திருக்காட்டி இங்கெல்லாம் உட்காந்துருக்கவே முடியாது. தேங்க்ஃபுல்னஸ்ங்கிறது, நன்றி உணர்வுங்கிறது சத்தியமா இருக்கும் இல்லைங்க. நம்ம பேரண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய முதியோர்கள் பார்க்குறாங்க, கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த நன்றி உணர்வு இல்லைன்னா நீங்க be thankful not only to your parents, to your relatives, to your friends, to your school teachers. Go back to your school. அங்கே இருந்தா கத்துக்கிட்டீங்க ABCD. நீங்க பிளே ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், கான்வென்ட். நான் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இன்னைக்கும் நான் வந்து என்னோட ஸ்கூலுக்கு போறேங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால என்னோட எல்லா தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் என்னோட ஸ்கூல்ல நினைச்ச எத்தனை ஸ்கூலுக்கும் போறேன். ஐ ஹாவ் ஃபார்ம்ட் these are all the things. ஒரு இன்ஸ்டிடியூஷன், என்னோட பிரதர், he is my brother, அவர் பேர் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு தெரிஞ்சது பண்ணி கொடுக்குறேன். நான் டெல்லியில ஒரு 4 வருஷம் படித்தேன். நான் பாஸ் ஆன ஸ்கூல்ல இன்னைக்கு லைப்ரரி கட்டிட்டு இருக்கேன் டெல்லியில. புரியுதுங்களா? ஸோ கோ பேக் டு யுவர் ஸ்கூல். பி ஹேவ் தட் எனர்ஜி. அது பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜியே வேற. யூ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். நீங்க நாளைக்கு இங்கேருந்து படிச்சுட்டு போனாலும் நாளைக்கு உங்க ஹெச்ஓடி முன்னாடி வந்து நிற்கும் போது நம்ம நிக்கிறோமோ இல்லையோ நிக்கணும். அதுக்காக தகுதியா வரணும். சும்மா வந்து நான் வெளியில போயிட்டு வந்தேன்
You have to make yourself proud of them. வந்து சொல்லுங்க, உங்கள்கிட்ட வந்து நீங்க சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் அவங்க கேட்க போறது இல்ல. மேம் நான் உங்களால படிச்சேன், இங்க வந்து இவ்வளோ பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, I'm so happy, எல்லாம் உங்களால தான். உங்க காலை தொட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்குங்க. சத்தியமா சொல்றேன், அந்த நெகட்டிவ் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் வராங்க இங்க HODs அலுமினி நிறைய பேர் வராங்களா? திரும்ப HODs இல்லையா? வரதில்ல. நன்றி உணர்வே இல்லம்மா, நம்ம சொல்லி கொடுக்கணும். ஓகே குட். அப்ப ரொம்ப நேரம் பேசுறேன். யாராவது ஒருத்தங்க ஏன் பேசுங்க. சுக்கி கமல் டான்ஸ் ஆடுவீங்களா? சூப்பர். பாட்டு பாடுவீங்களா? மிமிக்ரி? சரி, அதெல்லாம் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணும்பா. நானே பேசிட்டு போர் அடிச்சு போயிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு வந்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியில இருக்கோம் அப்படின்ட்டு இல்லை. நம்ம இந்தியா வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒரு அற்புதமான தேசம் என்றால், அந்த தேசப்பற்று என்கிற விஷயம் மனசுல பதியணும். We should say always, I am a proud citizen of India. அந்த தேசப்பற்று தான் என்னோட அடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்ன வந்து நான் தனி மனிதனா பார்க்கறது, என்னோட சகோதரர்கள், என்னோட இந்தியா, என்னோட கண்ட்ரி என்னோட இருக்கு. அந்த தேசப்பற்று என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சு இருக்குங்க. அந்த தேசப்பற்று தான் என்ன வந்து என்ன தனியாமே எங்க போனாலும் தனியா, நான் ஃபாரின்லாம் போறேன், நான் போகும்போதெல்லாம் வந்து பெரிய எனர்ஜியோட போறேன். அந்த தேசப்பற்றுங்கிறது மனசுல ஆழமா பதியணும். அது இல்ல, முதல்ல நான் சொல்றேங்க, முதல்ல தாய்மொழி பற்று, ரெண்டாவது தாய் நாட்டின் மேல் பற்று. இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால வாழ்க்கையில கண்டிப்பா, நீங்க இல்லைன்னா சிம்பிளா இருக்கலாம், இருங்க எனர்ஜி இல்லாம. அந்த தேசப்பற்று மனசுல வரும்பொழுது உங்களுக்குள்ள கிடைக்கிற எனர்ஜி வந்து உங்களுக்கு தெரியும். அப்பதான் நான் இப்ப வந்து ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எந்த விஷயத்துக்கு தோக்க மாட்டீங்க. If you are feeling you are a proud citizen of India, you will feel always happy and successful in life. Feel that energy. Be patriotic. Patriotism எவ்வளவு இருக்கு நமக்குள்ள? எவ்வளவு இருக்கு? எத்தனை பர்சன்டேஜ்? ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்காவது இருக்கா? இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல? அதுதான். These are all the reasons why out of every 1000 people hardly one person is getting success. ஏன்னா நம்ம நன்றி உணர்வு, நம்ம patriotism இல்ல நம்மள்ட்ட. patriotism என்ன தெரியுமா? அந்த கொடி பறக்கும்போது கண்ணுல தண்ணி வரணுங்க. நம்ம ஜனகணமன தேச பாடல் பாடும்போது மனசுல இருந்து வரணும், பாடணும். அப்பதான் அந்த தேசப்பற்று வரும். உணர்ச்சி பூர்வமா உணரும், அங்கதான் உணர முடியும். இதெல்லாம் வரணுங்க. இதெல்லாம் வந்தாலும் நம்ம ஒரு அடையாளம், ஜெயிக்கிறதுக்கான அடையாளம். இது இல்லைன்னா நம்மளாம் ordinary people. You want to be extraordinary people, right? Extraordinary people ஏதோ திங்க் பண்ணணும். ஓகே, இந்த patriotism எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணுவேன், ஆனா இந்த ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன் மிஸ் பண்ண மாட்டேன். மனசுக்குள்ள அந்த பதிவு எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்கும். இன்னைக்கு நம்மலாம் வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கலன்னா நம்மளாம் அடிமைகள் தான். இந்த தேசப்பற்றோட வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மகாகவி பாரதியார் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க தேசப்பற்றோட இருந்தாதான் நம்மளாம் இன்னைக்கு உட்கார்ந்து டிப்டாப் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் மறந்துட்டோம். 4 தேச தலைவர்கள் யாராவது சொல்லுங்க பாப்போம். ப்ரௌடா எல்லாரும் சொன்னீங்கன்னு கேட்காது. மெரூன் ஷர்ட் நீங்க தான். நீங்க நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு யாராவது ஒரு தேச தலைவர் பற்றி சொல்லுங்க. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். வெரி குட், அப்துல் கலாம். வெரி குட், சூப்பர், கை தட்டுங்க. தேச தலைவர்கள்னா அவங்க சுயநலமா சிந்திக்கல, அவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் சிந்திச்சாங்க. அன்னைக்கு அவங்க நிற்கிறாங்க. நம்ம எப்ப நம்ம நாட்டை பற்றி நம்ம பெருமையா நினைக்கலையோ மத்தவங்க நினைக்க மாட்டாங்க. நம்மளே நம்ம நாட்டை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தா இப்ப இன்னும் டெவலப் ஆயிட்டே இருக்கும், லைஃப் லாங் டெவலப் ஆயிட்டு இருக்கும். இன்னும் 100 வருஷம். எனக்கு காரணம் என்னன்னா நம்ம குறை சொல்றோம். இப்ப இந்தியானா அப்படிதான், பெருமைப்படணும், பெருமைப்பட வைக்கணும். இந்தியால இருந்து வந்தோம் எவனாலும் ஜெயிப்பாங்கிற பெருமையை கொண்டு வரணும் உலகத்துல. தனி மரியாதை. நம்ம போகும்போது ரெட் கார்பெட் கிடைக்கணும் நம்மளுக்கு. அது நம்மளால பண்ண முடியும், உங்களால பண்ண முடியும். as youngsters you are going to rule the nation. நம்ம எப்ப என்ன பண்றோம், ப்ளேம் பண்றோம். அப்பா இது நாடு இப்படிதான், எப்பயும் ஊழல், அரசியல்வாதிகள், சுயநலமான. ஆமா அப்படிதான், நீங்க தான் உருவாக்கினீங்க. அவங்க
புரியுதா? நீங்க தான் உருவாக்கணும். நீங்க தான் நாளைய அரசியல்வாதிகள். நீங்க தான் ஆள போறீங்க. தனியா மேல இருந்து குதிச்சு வந்து யாரும் ஆள போறீங்க. உங்களை உருவாக்கிருக்கீங்க. as a leader, be a leader. அதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல நம்ம எங்கேயும் கத்துக்க முடியாதுங்க. நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம ஒதுங்கி போறவங்களால தான் இன்னைக்கு இத்தனை நிலைமைகள், இந்த விஷயங்கள். தேசப்பற்று வந்தா லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். உங்களால மனசுக்குள்ள நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ எண்ணம் தோன்றும். ஓகே, சோ பீயிங் பேட்ரியாட்டிக். இங்க எவ்வளவு பேருக்கு ஹிந்தி தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் பாய்ஸ். எனக்கு ஒரு தேசப்பற்று கவிதை, அது எனக்கு மனசுல ரொம்ப பிடிச்ச கவிதை. ஹிந்தில தான் தெரியும். நான் சொல்ல போய் உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்றதை வேஸ்ட். ஓகே, கேட்டாலும் கொஞ்சம் ஏதாவது தேசப்பற்று பார்க்கலாம். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹிந்தி கவிதை. பாரத் तुझे इस नई सदी का सलाम, सारे जग में सबसे ऊंचा रहे तेरा नाम, जन जन के मन में जागे इस देश प्रेम का भाव, मानव को मानवता से कभी ना हो अलगाव। हे भारत माँ बस इतनी सी खुशी दे यहाँ के हर इंसान को कि कभी कहीं ना कोई तरसे रोटी कपड़ा और मकान को, चारों तरफ खुशहाली हो, मुस्कानों से भरा पल हो, दीप जलेंगे आशाओं के, आज से भी सुंदर कल हो। हे भारत माँ बस इतनी सी खुशी दे यहाँ के हर इंसान को कि कभी कहीं ना कोई तरसे रोटी कपड़ा और मकान को। उनमें पूरी है தமிழ்ல எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும். எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். பாரத தேசத்தின் அன்னையே, இங்கு வாழும் அனைத்து மக்களுக்கும் எப்பொழுதும் எங்கேயும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் கொடுங்க. இந்த ஒரு ஆசீர்வாதம் எல்லாரும் கொடுங்க. எல்லா பக்கமும் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அர்த்தம். இப்ப நம்ம ஜனகணமன பாட்டு போறோம், அந்த அர்த்தமே தெரியறது நிறைய பேருக்கு இல்ல. தெரியாதனால தான் தேசப்பற்று. அது அர்த்தம் தெரிஞ்சீங்கன்னா எங்கேயும் போயிடலாம். ஓகே, so being patriotic is very very vital to be a leader. You have to lead yourself. நீங்க அடுத்தவங்களுக்காக லீடரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக இருங்க. நீங்க லீடரா உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க மனசை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளே கண்ட்ரோல் பண்ணோம்னா அடுத்தவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? புரியுதா? நம்ம தான் வந்து லீடரா உருவாக்கப்படணும். லீடர் வந்து தானா வந்து பிறக்கும் போதே நான் லீடரா வந்து பிறக்கிறது உருவாக்கப்படுறீங்க. அந்த உருவாக்கும் அந்த லீடரா மாறும் பொழுது என்ன விஷயம் மனசுல பதியணும்னா, நம்ம செல்ஃபிஷா நினைக்க கூடாது. செல்ஃபிஷா நினைச்சா கண்டிப்பா தோல்வி தான் இருக்கும். நீங்க எல்லாம் டிசைட் பண்ணீங்க, நான் ஜெயிக்க வேணாம், அப்படியே நம்ம சும்மா ஓரமா எல்லாம் ஆடு மாடெல்லாம் மேற மாதிரி நம்மளும் கொஞ்ச நாள் டாடா காமிச்சு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. ஓகே, பி செல்ஃபிஷ். இல்ல நாளைக்கு வர ஜெனரேஷன்ஸ் ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு வந்தா வாழ்ந்தா என்ன பெருமைப்பட வைக்கிறா அப்படிங்கிற நாளைக்கு வர ஜெனரேஷன்ஸ் உங்களை பத்தி பெருமை பண்ணணும்னா நீங்க வாழ்ந்து காட்டுங்க. ஆர்த்தி பேர் மட்டும் தான் ரெஜிஸ்டர் ஆயிருமா, வேற யாரும் நான் பேர் பண்ண மாட்டேன்.